ஓணம் ஃபங்க்ஷன்னாலே அத்தைப்பூ கோலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூ வச்சே அந்த கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்த பூவிலே கதகளி வரைகிறது. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா வயநாடு இன்சிடெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பீக்காக்கு அப்புறம் குத்து விளக்க சென்டரில் வச்சு அது என்ன ரங்கோலி கோலம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதகளி வந்து ஃபேஸில் வந்து பாதி கதகளி பீக்காக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா பூவை வச்சு இப்படிலாம் பண்ணும்போது வந்து ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி நிறைய கோலம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நெல் வைக்கிறது அவங்க அந்த இதெல்லாம் பண்ணது வந்து அவல் பொரி இதெல்லாம் வச்சுருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தர் கோலத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஆடல் பாடல் எல்லாமே நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 5 வகை கூட்டோடு முடிஞ்சு அவியல் பொரியல் பப்படம் ஊறுகாய் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாம்